ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பெரியவா உங்களுக்கு குருவா இருந்து என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, பைல் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2 எடுத்துக்கலாம். 2 கார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு தேவையான உதவிகள் இல்லை தேவையான நேரத்தில் கடவுள் உருவத்தோடு வராமல் ஒரு மனுஷங்க மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒரு நல்ல மனிதர் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பியூர் சோலாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு தெய்வமே உதவி செய்ய போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பைல் நம்பர் 2க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து பைல் நம்பர் 2, உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. நீ கவலைப்படாமல் இரு, அதெல்லாமே நான் உனக்கு சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ என்னை நம்பு, அந்த பிரச்சனைகள்லாம் நான் சரி பண்ணுவேன்னு நீ நம்பு. கண்டிப்பாக நான் நீ நம்புனேன்னா நான் உனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே சரி செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குரு கடாட்சம் உனக்கு நிறையவே இருக்குது. ஓகே, குரு அருள், அதாவது உங்களை ஆச்சாரியாவும் எடுத்துக்கலாம், குருன்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கும்பிட்ற ஒரு தெய்வம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த குரு கடாட்சம், அந்த தெய்வ இது ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ உங்கள் பாருங்கள் 4 கார்டு வந்திருக்கு. இதில் 2 கார்டு நினச்சேன். ஸோ அதனால் நீ பயப்படாத. உனக்கு குரு கடாட்சம் இருக்கிறதுனால நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஸோ நீ கவலைப்படாமல் இரு, எல்லா பிரச்சனையும் உனக்கு நான் சரி செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குறாங்க குரு. ஓகே, பெரியவா உங்களுக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மகா பெரியவரோட ஒரு நாமத்தை கமெண்ட்டில் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.